நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அப்படியாக கடவுது ஆண்டவரே, அப்படியாக கடவுது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். நீங்களும் நானும் அறிந்திருக்கிறது போல நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வைக்கப்பட்ட ஒரு நல்ல சந்ததி என்று நான் சொல்லுவேன். நம்முடைய முற்பிதாக்கள் சந்தித்திராத அநேக காரியங்களை விஞ்ஞான ரீதியில் மாத்திரமல்ல, வாழ்க்கை ரீதியில் மாத்திரமல்ல, நம்முடைய கல்வித்துறையிலே மாத்திரமல்ல, அதோடு கூட சேர்ந்து ஒரு பெரிய பொறுப்பை சுமக்கிற ஒரு பெரிய சந்ததியாக தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறதற்காக, அந்த சந்ததியிலே பிறக்கும்படியாக, அந்த நாட்களிலே வரும்படியாக, அந்த நாட்களிலே இந்த உலகத்திலே நான் பிறந்து வாழும்படியாக தேவன் ஆண்டவர் அதை கிரியை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆபிரகாமும் பார்க்க காணா, அவன் வாஞ்சையாயிருந்தான், அவனுடைய கண்கள் காணவில்லை, உங்கள் கண்கள் காண்கிறது என்று அன்றைக்கு சீஷர்களுக்கு ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தையை சொன்னது போலவே இந்த சந்ததியிலே நம்மை தேவன் வைத்திருக்கிறதற்கு ஒரு பெரிய கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஏராளமான பாடுகள் உண்டுதான், ஏராளமான கவலைகள் உண்டுதான், ஏராளமான சுமைகள் உண்டுதான். ஆனாலும் கூட கர்த்தருடைய காரியங்களை கண்கூடாக பார்ப்பதற்கு தேவன் உங்களையும் என்னையும் உயிரோடு வைத்திருக்கிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அனைத்தும் அப்படியே எழுத்து பிரகாரமாக நிறைவேறுகிற ஒரு நாட்களிலே தேவன் வைத்திருக்கிற அந்த வேளையிலே நானும் என்னுடைய பொறுப்பை உணர்கிறேன் என்று சொல்லி நாமும் அதில் ஈடுபடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க நல்ல சந்தர்ப்பத்துக்காக நன்றி. அருமையான சகோதரி என்னை குறித்து சொல்லும்போது சொன்னார், இந்திய தேசத்திலே எழுப்பி தந்த ஒரு மிஷினரி என்று சொன்னார். அவர் சொல்லும்போது எனக்கு உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதான் எனக்கு முன்னதாக வந்தது. நீங்கள் ஏன் என்று கேட்பீர்கள். நான் ஒரு சின்ன காரியத்தை சொன்னால் உங்களுக்கு விளங்கும். அந்த நாட்களிலே இதே பகுதிகளிலே ராக்லன் தன்னுடைய தொப்பியிலே கூளை வாங்கி கொடுத்தார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், கேட்டிருக்கிறீர்கள், உணர்ந்திருக்கிறீர்கள். அதை போலவே இங்கிலாந்திலே நல்ல ஒரு பிரசங்க ஊழியத்தை செய்து போதகனாக இருந்தது மாத்திரமல்ல, பல சபைகளால் விரும்பி அழைக்கப்பட்ட ஒரு போதகன் இருந்தார். அவருடைய பெயர் வில்லியம் ஆல்ட். அந்த வில்லியம் ஆல்ட் இங்கிலாந்திலே லண்டன் பட்டணத்திலே விரும்பத்தக்க ஒரு பிரசங்கியாக அவர் சின்ன வயதிலேயே 18வது வயதிலே நன்றாக பிரசங்கம் பண்ணுகிறதை பார்த்து வேதாம கல்லூரியிலையும் படித்து அவர் அப்படி இருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது ஒரு நாளிலே அவருக்கு ஒரு பெரிய ஜெபத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார், இலங்கை தேசத்துக்கு போ. அதை அவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. நன்றாக ஜெபித்தார், ஆண்டவரே இலங்கை தேசம் எங்கே இருக்கிறது என்று நான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் இந்த மேப்பில். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு இலங்கை தேசத்தை குறித்த விவரங்களை அறியும்படியாக செய்த போது அவரை அறியாமலே இலங்கை என்று சொன்னாலே அவருடைய கண்களிலே கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது.
அதை உணர்ந்து கொண்ட வில்லியம் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அங்கே தன்னை போக சொல்லுகிறார் என்பதை அவர் சொல்லி அங்கே இருக்கிற மிஷனரி சங்கங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டார். ஐயா, ஆண்டவர் என்னை தெளிவாக இலங்கை தேசத்துக்கு போக சொல்லுகிறார், நீங்கள் என்னை அனுப்புவீர்கள் என்றால் என நான் மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன் என்று சொல்லி அவருடைய துணையோடு கூட அங்கே ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினதினாலே அங்கே இருந்து கடிதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த போது அவர்கள் பதில் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் தனி மனிதர்களை அனுப்புகிறதில்லை, திருமணம் ஆனால் தான் அனுப்புவோம், அதே அழைப்பை கொண்ட அதே காரியத்தை கொண்ட ஒரு மகளை நீர் திருமணம் செய்து கொண்டு 2 பேரும் சேர்ந்து வருகிறது என்றால் நாங்கள் அனுப்புவோம் என்று அவர்கள் பதில் சொல்லிவிட்டார்கள். அவருக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றம். தனக்கு பின்னதாக ஜெபிக்கிறதற்கும் தன்னை தாங்குவதற்கு ஒரு கூட்டம் அவருக்கு தேவை என்பதை ஆவிலே உணர்ந்தபடியினாலே அந்த காரியத்தை செய்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, இலங்கை தேசம் என்று சொன்னால் வெறும் அது ஒரு சூடான பகுதி என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட பகுதிகளில் சுவிசேஷம் அறிவிக்காத பகுதிகளுக்கு நான் போக வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீரே, அங்கு உள்ள நிலைமைகளை குறித்து நான் கேட்ட காரியம் கொஞ்சம் அதுவும் ரொம்ப மோசமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார்களே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அழுத போது அதே பாரத்தை கொண்ட ஒரு மகளை ஆண்டவர் அவருக்கு அறிமுகப்படுத்தி அவளிடத்திலே அவர் பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் திருமணம் செய்து போவது என்று தீர்மானித்திருந்தார்கள். திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது. திருமண நாளில வில்லியம் அவருடைய மனைவி ஆக போகிற பெண்ணும் இருக்கும்போது திடீரென்று அந்த மிஷனரி சங்கத்தில் இருந்தவருக்கு ஒரு கடிதம் வருகிறது. என்ன கடிதம்? இன்னும் 3 நாட்களுக்குள்ளாக இலங்கை தேசத்துக்கு போகிற கப்பலிலே ஒரு 6 பேர், அதாவது 3 தம்பதிகள் புறப்பட்டு போகிறார்கள். நீங்கள் வாஞ்சித்திருக்கிறீர்களால் உங்கள் திருமணத்தை முடித்துவிட்டு நீங்கள் 3வது நாள் புறப்பட்டு நீங்கள் அங்கே வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு கடிதம் வந்த போது அவருக்கு ஒரு ஷாக். மனைவியோடு கூட அவர் கொஞ்சம் பழகி இருந்தார், அவ்வளவுதான். அவளுடைய காரியங்களை கொஞ்சம் புரிந்திருந்தார், அவ்வளவுதான். அந்த காரியத்தில் அவர் உடனடியாக திருமணத்தை நடத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்து திருமணம் செய்த 3வது நாளிலே அவர்கள் எல்லா காரியங்களையும் பேக் பண்ணி எடுத்து குடும்ப வாழ்க்கை இன்னும் அவர்கள் ஆரம்பிக்கவில்லை. அந்த 2 நாட்களில் நண்பர்களிடத்தில் சென்று விடைபெறுவதற்குத்தான் அவர்களுக்கு டைம் இருந்தது. மிகவும் களைத்திருந்த அவர்கள் அங்கே இங்கிலாந்தில் இருந்து பிளிமத் என்று சொல்கிற ஒரு துறைமுக பட்டணம் இருக்கிறது, அங்கே இருந்து அவர்கள் புறப்பட்டு அந்த நாட்களில் விசை கப்பல்கள் இல்லை. அந்த காற்றிலே தான் அவர்கள் கடந்து போக வேண்டிய கப்பல்கள் இருந்த அந்த கப்பலில் அவர்கள் ஏறினார்கள். அந்த கப்பல் புறப்பட்ட ஒரு நாளிலே பலத்த புயல் அடிக்க ஆரம்பித்து விட்டபடியினால அந்த கப்பலுடைய ஆட்டத்திலே அவருடைய மனைவி வியாதிப்பட்டாள். அவள் படுக்கையில இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அவளுக்கு ஒரு காய்ச்சல். அங்கே இருந்த டாக்டர்கள், அந்த கப்பலில் இருந்த டாக்டர்கள் அவளை ட்ரீட் பண்ணுவதற்கு உதவிக்கு வந்து பார்க்கிறார்கள். ஆனால் அந்த மருந்தில் எல்லாம் அந்த காய்ச்சல் மாறவும் இல்லை, அவளுடைய பலவீனம் மாறவும் இல்லை. படுத்த படுக்கையானாள். அந்த நாட்களிலே கப்பலிலே பிரயாணம் பண்ணி என்றால் இந்த நாட்களை போல சில மணி நேரங்களிலே போக முடியாது, சில நாட்கள் எடுக்கும். அப்படி போய் கேப்டன் இடத்தில் கேட்கிறார், எத்தனை நாள் ஐயா எடுக்கும் என்று. அதை அறிந்த போது மனைவியை விட்டு கொஞ்சம் கூட அகலாமல் அவளுக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும் என்று அந்த கப்பலில் இருந்த ஒரு பியானோவில் பாட்டை போட்டுக்கொண்டே அவளை தேற்றி கொண்டு அவளோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு அவளுக்கு ஆகாரம் ஊட்டுவதற்கு முயற்சி செய்தால் அந்த அம்மா வாந்தியாய் பண்ணுகிறார்கள். இந்த நேரத்தில் அந்த நாளிலே சூயஸ் கேனல் இல்லை, சூயஸ் கால்வாய் என்று சொல்வார்களே, அந்த கால்வாய் இல்லை. ஆகையினாலே ஆப்பிரிக்காவை சுற்றித்தான் இந்து மகா சமுத்திரத்திற்கு வந்து அவர் இலங்கையை சேர வேண்டும். பல நாட்கள் பிரயாணத்தில் மறுபடியும் புயலினால தாக்கப்பட்டது கப்பல். ஆகையினால பயங்கரமாக ஆட ஆரம்பித்த அந்த சகோதரி இன்னும் பலவீனப்பட்டார்கள். சில நாட்களிலே உயிரும் போய்விட்டது. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவரை ஆடி பாடி கொண்டாடுவதற்கு நமக்கு எத்தனை அழகான வாய்ப்புகளை தந்திருக்கிறார் ஆண்டவர். கப்பலிலே அந்த நாட்களிலே ரெஃப்ரிஜரேட்டர் கிடையாது, ஒரு ஃப்ரீசர் கிடையாது. அவளுடைய உடலை வைத்துக் கொண்டு தரை இறங்கும் போது அவளை அடக்கம் பண்ணலாம் என்றால் முடியாது. செத்து போன அவளை புதைத்து தான் ஆக வேண்டும். எங்கே புதைக்கிறதுக்கு தரையே இல்லையே. தரையை விட்டு பல மைல் தூரத்திலே கப்பல் சென்று கொண்டிருந்தபடினாலே
அங்கு கப்பலில் இருந்தவர்கள் அந்த சடலத்தை தூக்கி கடலிலே போட்டு விட்டார்கள். ஒரு நாள் கூட அவர்கள் குடும்பமாக வாழ்ந்ததில்லை. திருமணம் செய்தது சபையில, ஆனால் ஒரு நாள் கூட இணைந்து வாழ்ந்ததே இல்லை. ஆனால் வில்லியம், ஆண்டவர் என்னை அழைக்கிறார், ஆண்டவர் என்னை போக சொன்னார் என்று சொல்லி அவர் இலங்கையினுடைய தென் பகுதிக்கு போய் சேர்ந்த போது அவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கு 2 மாதங்கள் அவர்கள் கால எடுத்தார்கள். 2 மாத பயிற்சிக்கு பின்பு அவளை மட்டக்களப்பு என்று சொல்கிற, ஆங்கிலத்திலே பேட்டிகோலா என்று சொல்லுவார்கள், அந்த பகுதிக்கு தான் இவர் தனியாக போக வேண்டியது இருந்தது. 2 பேர் தெற்கேயும் 2 பேர் வடக்கையும் 2 பேர் கிழக்கையும் போன போது, அந்த மேற்கே போன போது கிழக்கு பகுதியில் இருந்த அந்த பட்டிக்குலாவில் போய் அவர் தனி மனிதனாக இறங்கின போது அங்கே பெரிய பெரிய கொசுக்கள், அங்கே ஜனங்கள் மிகவும் ஏழ்மை. இன்றைக்கும் இலங்கையிலே பட்டிக்குல பகுதி இன்றைக்கும் ஏழ்மையான பகுதியாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பகுதிகளிலே போய் தனக்கென்று ஒரு சின்ன அறையை அவர் ஆயத்தப்படுத்தி அங்கே இருக்கிற மக்களோடு கூட மக்களாக வாழ்வதற்கு அவருக்கு கிடைத்த ஆகாரம் எல்லாம் கடலிலே மீன் பிடிக்க வேண்டியது, அதை சுட்டு சாப்பிட வேண்டியது. கொஞ்சம் அரிசி கிடைக்கும், அதை வைத்து சமைத்து இந்த மீனை வைத்துதான் அவர் சாப்பிட வேண்டும். அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கும் அந்த பகுதிகளுக்கு போனாலும் உங்களுக்கு விளங்கும் என்று நான் சொல்லுவேன். அந்த மட்டக்களப்பு பழையிலே, ஒருவேளை அது மட்டக்களப்பு என்று அந்த பட்டணம் நல்லா இருந்தாலும் அந்த பகுதிகளுடைய நிலைமை இன்றைக்கும் மிகவும் மோசமாக இருக்கிற அந்த பகுதிகளிலே அவர் ஒன்றை முடிவெடுத்தார். இந்த பிள்ளைகளுக்கு எழுத படிக்க தெரியவில்லை, இந்த பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை, இந்த பிள்ளைகளுக்கு தங்களுடைய சொந்த மொழியிலே படிப்பதற்கு வசதி இல்லை என்று சொல்லி 8 மாதங்களிலே 6 பள்ளிக்கூடங்களை 6 கிராமத்திலே ஆரம்பித்தார். அங்கே இருக்கிறவர்களை பயிற்சி வைத்து அவர்களை டீச்சராக்கி 8 மாதத்தில் 6 பள்ளிக்கூடங்களையும் பட்டிகோலாவில் ஒரு கல்லூரியையும் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்து கல்லூரியை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் முயற்சி எடுத்தார். அதற்குள் அந்த கொசு கடியினாலே பெரிய பெரிய கொசுக்கள், இன்றைக்கும் நீங்கள் பட்டிகோலா போனால் சொல்வார்கள் மீனும் பாட்டு பாடும் என்று, அதுதான் அவர்களுக்கு ஆகாரமாக இருந்தது. அந்த இடத்துல மரித்து போனார். 8 மாதங்கள் தான் அவரால் ஊழியம் செய்ய முடிந்தது. அதற்குள் மரித்தும் போனார். மனைவியை கடலிலே புதைத்து விட்டார்கள். இந்த மனுஷனையும் கடற்கரை மணலிலே புதைத்து விட்டார்கள். அந்த மனிதன் எழுப்பின அந்த கல்லூரி இன்றைக்கு பெரிய கல்லூரியா இருக்கிறதை நான் அந்த ரோட்டில் நின்று பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். இப்படி தியாக புருஷர்களாக தனக்கென்று ஒன்றுமே வைக்காதவர்களாக வாழ்ந்த மிஷனரிகளோடு என்னையும் அவர் ஏன் நினைக்கிறார் என்று சொல்லித்தான். ஒருவேளை நான் ஒரு மிஷனரி என்று நான் அறியப்பட்டிருந்தாலும் அவர்கள் செலுத்தின விலை கிரயத்தை நான் செலுத்தவில்லை என்பதை தாழ்மையோடு கூட நான் இங்கே சொல்லுவேன். ஆண்டவர் என்னை அனுப்பும் போது பீகார் மிகவும் கடினமான பிரதேசம் என்பது எல்லாரும் அறிந்ததுதான். நான் போய் இறங்கின போது ஒரு நாளில் 80 பேரை கடத்தி பணம் பறிக்கிற அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது உண்மைதான். ஒவ்வொரு நாளும் சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன என்று தெரியாத இடத்துல தான். அதற்கு காரணம் இந்த சுவிசேஷத்தின் ஒளி அங்கே பிரகாசிக்கவில்லை என்பதுதான். ஆனால் தேவனுடைய பலத்தில் நாங்கள் அங்கே ஊழியத்தை ஆரம்பித்தது மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷ மிஷனரி பிரதியொலி இயக்கம் என்கிற அந்த காரியம் ஆங்கிலத்திலே காஸ்பல் எக்கோயிங் மிஷனரி சொசைட்டி என்று ஆரம்பித்திருக்கிறது. அந்த காரியத்தை சுருக்கினால் GEMS, அது எங்களுடைய கோட்பாடாக நாங்கள் மாற்றிக்கொண்டோம். கோ, E என்றால் எவாஞ்சலைஸ், போய் சுவிசேஷ மயமாக்கு. M என்றால் மேக் டிசைபிள், சீஷராக்கு. எஸ் என்றால் அவர்களையே அவருடைய மக்களுக்கு அனுப்பி கொடுத்து விடு என்கிற அந்த சுழல் சக்கர காரியத்தை தொடர்ச்சியாக செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுத்தது மாத்திரமல்ல, நான் போய் இறங்கின போது நான் அநேக நேரங்களில் மிரட்டப்பட்டேன். அநேக நேரங்களில் துப்பாக்கி சந்தித்தது சாதாரணமாக இருந்தது. அநேக நேரங்களில் எங்களுடைய வாழ்நிலையை பார்த்தால் நீங்கள் நம்பக்கூட மாட்டீர்கள். என்னுடைய மனைவி, நான் நேசரத் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து, அவளும் பீகாருடைய தரிசனத்தை அறிந்ததினாலே அவளை நான் கூட்டி கொண்டு போகும்போது
அவள் புறப்பட்டு வந்து வீட்டில் 5 பெட்ரூம் இருந்தது. ஆனால் நான் கொண்டு போய் விட்ட இடத்துல ஒரு டாய்லெட்டும் இல்லாத வீட்டிலே இருந்தோம், ஒரு கழிவறையும் இல்லாத வீட்டில் இருந்தோம். சந்தோஷமாக நாங்கள் ஓடினோம். என்றாலும் வில்லியம் ஆல்ட் போன்ற பெரிய தியாக புருஷர்கள் நமக்கு பெரிய சவாலாக இன்றும் இருக்கிறார்கள். ஆகையினால் தான் இன்றைக்கு சுவிசேஷம் ஓங்கி இருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு போங்கள், அல்லது நியூசிலாந்துக்கு போங்கள், அல்லது ஐரோப்பாவுக்கு போங்கள், அல்லது டொரண்டோவுக்கு போங்கள். அருமை தம்பி வெஸ்லியை கேட்டு பாருங்கள், எத்தனை பேர் அந்த பட்டிக்கோலா பகுதியில் இருந்து இன்றைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது மாத்திரமல்ல, உயர் அதிகாரிகளாக. எனக்கு ஒருவரை தெரியும், அவர் எல்லா ப்ராஜெக்டுக்கும் ஹெட்டாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்னார், அண்ணன், நாங்கள் நன்றி கடனாக வாழ்வதற்குத்தான் நாங்கள் மறுபடியும் ஆசியாவில் இருக்கிற சில நாடுகளை எடுத்து சென்று அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு எங்களால் முயன்றதை செய்வோம் என்று ஒரு சின்ன ஸ்தாபனத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்ததெல்லாம் கொஞ்சம்தான் என்கிற எண்ணம் தான் நான் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே கலந்து கொள்ளும் போதெல்லாம் என்னை வாட்டுகிறது என்றே நான் தைரியமாக சொல்வேன். ஆண்டவரே, கிட்டத்தட்ட 1072 இடங்களிலே சபைகளை உண்டாக்குவதற்கு கர்த்தர் உதவி செய்தீர். எல்லா இடத்திலும் நாங்கள் சபைக்கு கட்டடம் கட்ட முடியவில்லை. ஒரு 230 இடத்தில் தான் கட்டடங்களை கட்ட முடிந்திருக்கிறது. மீத இடத்திலெல்லாம் வாடகைக்குத்தான் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு காரியம் செய்தது ஆண்டவரே, ஒரு பெரிய சமுத்திரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் போல தானே இருக்கிறது என்று நான் அநேக நாட்களில் ஓ என்று அழுவது வழக்கம். 25,000 பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான காரியங்களை செய்திருக்கிறோம். அவர்களை டெக்னிக்கல் எஜுகேஷனிலே உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிறதற்கு வேலைக்கு சென்றிருக்கிறார்கள், தென்னகத்துக்கும் வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனந்தத்தை கொடுத்தாலும் என்னை சுற்றிலும் இருக்கிற பெரிய தேவையை பார்க்கும்போது, ஆண்டவரே, 52 ஆண்டுகளில் இவ்வளவுதானே சாதிக்க முடிந்திருக்கிறது, இவ்வளவுதானே காரியங்களை செய்ய முடிந்திருக்கிறது என்கிற ஒரு பெரிய பாரம் என்னை அநேக நேரங்களில் கசக்கி பிழிகிறதை என்னோடு கூட இருக்கிற அருமையான சகோதரன் சுரேஷ் சொல்லக்கூடும். உங்களுக்கு முன்னதாக இன்றைக்கு சபை தன்னை தானே பார்த்து கொண்டு அதில் திருப்தியா இருக்கிறதற்கு அழைக்கப்படவில்லை என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அருமையான எமில் ஜெபசிங் அண்ணன் ஒரு பாடலை பாடினார்கள். எண்ணற்ற தேவைகள் என்னை சூழ நிற்கையில் எந்த நிலை பாருமே, எண்ணற்ற தேவைகள் என்னை சூழ நிற்கையில் எந்த நிலை பாருமே, இயேசுவே ஏசாயா நாவினை தொட்ட தழலுடன் மேசியா நீர் வாருமே. ஆஹா, ஏசாயா நாவினை தொட்ட தழலுடன் மேசியா நீர் வாருமே. பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டுமே, பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டுமே. இயேசுவே கல்வாரி அன்பினை எல்லோரும் கண்டிட பின்மாறி பெய்யட்டுமே. இயேசுவே கல்வாரி அன்பினை எல்லோரும் கண்டிட பின்மாறி பெய்யட்டுமே. அருமையானவர்களே, இந்த கூட்டத்தின் நடுமதியில ஐவின் திறவுண்ட வாசல் அடைபடும் என்கிற பாடலையும் அவர் பாடும்போது நான் இங்கே உட்கார்ந்து யோசித்துக் கொண்டு நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகளிலே சுவிசேஷத்தை தெளிவாக அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? அதே பட்டிக்கோலா பகுதியை சார்ந்த திரிகோணமலையில நானும் சகோதரன் வெஸ்லியும் ஊழியத்திற்காக போகும்போது நாங்கள் ஒரு நாள் கூட பிரசங்கிக்கப்படாதபடி அரசாங்க அதிகாரிகளால் போலீசாரால் நாங்கள் தடை செய்யப்பட்டோம். ஏனென்றால் அங்கே இருந்த சுவிசேஷத்தின் எதிரிகள் எங்களுடைய காரியங்களுக்கு விரோதமாக பல பிராதுகளை செய்து
நாங்கள் பேச விடாதபடி 3 நாட்கள் ஒரு இடத்துல அடைக்கப்பட்டிருந்தோம். ஏனென்றால் போலீஸ் அதிகாரி சொல்லி இருந்தார், அதை நடத்துவதற்கு காரணமாக இருந்த ஒரு பாஸ்டரை பார்த்து அவர் உயிருக்கு ஆபத்து. போன ஒரு இடத்துல நடந்தது சொல்றேன். அவர்களுக்கு கையில மைக்க கொடுத்துடாதீங்க, அவங்க உயிருக்கு ஆபத்து, அவர்களை அப்படிப்பட்ட இடத்துல பத்திரமாக வைத்திருங்கள் என்று சொல்லி எங்களை பத்திரமாக கொண்டு வந்து மறுபடி நாங்கள் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தோம். நீங்கள் கேட்டு பாருங்கள் வெஸ்லி இடத்துல அந்த நாட்களை. போன வருடத்தில் நடந்தது. சகோதரர் மோகன் சிலாசனத்தை திருப்ப அனுப்பினது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்த இடத்துல அவர்கள் அனுமதிக்கப்படாதபடிக்கு அங்கே பிசினஸ் விசால போன பால்திநகரனும் திருப்பி அனுப்பப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அந்த தேசத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கு இந்த பூமி யாருடைய பூமி என்பதை தெரிந்து கொள் என்று சொல்லி ஆங்காங்கே ஸ்லோகங்களை எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் இன்றைக்கும் போய் பார்க்கலாம். ஆனால் அதற்கு பிறகு நான் போய்விட்டு நான் ஒரு கான்ஃபரன்ஸை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தார், அது வேறு காரியம். ஆனால் நிலைமைகள் மாறி வருகிறதை நீங்கள் சபையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். சிங்கப்பூரில் சாதாரணமாக டூரிஸ்ட் விசாவில் பல முறை பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளிலே அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்கிறது. பிரசங்கம் பண்ண வருகிறவருக்கு அவர் தன்னுடைய பிரசங்க நோட்ஸை எழுதி கொடுக்க வேண்டும். நான் நோட்ஸ் இல்லாமல் பிரசங்கம் பண்ற ஆளு, நான் எங்க எழுதி கொடுக்கிறது? அதை அரசாங்கம் தமிழ் அல்லது ஆங்கிலம் தெரிந்த ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்து அதை அவர்கள் படித்து வைத்து அவர்கள் அந்த மீட்டிங்கிலே வந்து உட்கார்ந்து நான் பேசுகிறதை ரெக்கார்ட் செய்வார்கள். ரெக்கார்ட் செய்து பின்னதாக என்னுடைய நோட்ஸும் என்னுடைய பிரசங்கம் ஒன்றாய் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். கொஞ்சம் மாறி இருந்தாலும் கூட அவர்கள் எனக்கு விசா தரமாட்டார்கள். பிரீச்சர் விசா இல்லாமல் பிரீச் பண்ண முடியாது என்பது சிங்கப்பூரில் மாறாத சட்டமாயிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? திறந்த தேசம் என்று சொல்லுகிற அந்த குட்டி சிங்கப்பூரில் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு உண்டு தெரியுமா? நீங்கள் முன்னதாக போய் சபைகளுக்குள்ளேயே நீங்கள் கூட்டங்களை நடத்தக்கூடாதபடி அது தடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? எத்தனை தேவ ஊழியர்கள் ஆண்டவருடைய வார்த்தை சுமந்து செல்லக்கூடாதபடி அங்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதற்கு பிறகு நான் போகும்போது 2வது தடவை அதே மாதிரி நடந்தது. ஆனால் 2வது தடவை கூட்டத்தை முடித்த பின்பு சிஐடி அதற்கு முன்னதாக எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருந்தான். இதை குறித்து பேசக்கூடாது, இதை குறித்து பேசக்கூடாது, இதை குறித்து பேசக்கூடாது என்று 4 கண்டிஷனில் நான் கையெழுத்து போட்ட பின்புதான் அவர்கள் என்னை பேச அனுமதித்தார்கள். ஆனால் கூட்டங்களை முடிந்து ஆண்டவருடைய கிரியை பார்த்து விட்டு திரும்புகிற நாட்களிலே அதே சிஐடி வந்து அங்கே கூட்டம் நடத்துவதற்கு காரணமாக இருந்த தம்பியை பார்த்து அவர் இப்படி சொன்னார்கள். என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த முறை அவர் இங்கே வரக்கூடாது, அவர் தடை செய்து படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்ஃப் கண்ட்ரிக்கு துபாய், அபுதாபி போன்ற இடங்களுக்கு நீங்கள் போகுவதற்கு முன்னதாக சவுதி அரேபியாவில் தான் உங்களுக்கு தடைகள் இருந்தது. ஆனால் துபாயிலையும் அபுதாபியிலையும் மற்ற ராசல் காமாம், ஃபிஜூரா என்கிற இடங்களில் நீங்கள் சாதாரணமாக போய், ஆனால் இப்பொழுது அப்படி முடியாது. உங்களுக்கு ஒரு தியாலஜிக்கல் டிகிரி வேணும், நீங்கள் ஆர்டைன் பண்ணப்பட்டவராக இருக்க வேண்டும். அங்கேயும் அந்த சபை நடத்துகிற போதகர் அங்கீகரிக்கப்பட்டு அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவருடைய சபையில் மாத்திரம்தான் நீங்கள் பேசலாம். நம்மை சுற்றி இருக்கிற தேசங்கள் அனைத்திலும், நேபாளத்திலையும் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். நேபாளத்தில் ஞானஸ்நானம் யாருக்காயிலும் கொடுத்தால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? நம்மளை சுற்றி இருக்கிற தேசத்தில் மாத்திரமல்ல, நாம் இருக்கிற வட இந்த மிஷினரி பெருவிழாங்கிறதுனால இந்த காரியங்கள்லாம் நீங்கள் தெரிந்திருக்கணுங்கிறதுக்காக, பிரசங்கத்தை காட்டிலும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிந்திருக்கணுங்கிறதுக்காக நான் உங்களோடு கூட இதை பகிர்ந்து கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே மாத்திரமல்ல, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு காரியத்தை நான் சொன்னேன் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு பாஸ்டர் தன்னுடைய குட்டி பையனுக்கு, 7-8 வயசு இருக்கிற பையனுக்கு பிறந்த நாள் கேக்கை வெட்டுவேன் என்று அவர் சொன்ன போது அந்த பையன் சொன்னா, டாடி நான் போய் பக்கத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி கொண்டு வரேன்னு 25 ஃப்ரெண்ட்ஸை கூட்டி கொண்டு வந்து அவங்க பர்த்டே கேக்குக்காக கூடி வந்த போது அந்த அவர் அழைத்திருந்த ஒரு வாலிப தம்பி, சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறவனை, ஐயா 25 பிள்ளைகள் வந்திருக்கிறார்களுக்கு ஒரு பாட்டை சொல்லி கொடுத்து கொஞ்சம் கதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு செய்யலாம் என்று சொன்ன போது
அவர் கைது செய்யப்பட்டு 1.5 மாதங்கள், சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன கோரஸை சொல்லி கொடுத்த போது 1.5 மாதங்கள் ஜெயிலில் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? கவனியுங்கள். 127 வருடங்களாக உத்தரப்பிரதேசத்திலே ஃபத்தேபூர் என்கிற ஊரில் அங்கே ஒரு பெரிய மருத்துவமனையை உண்டாக்கின மிஷினரிகளுக்கு இங்கே தமிழ்நாட்டிலிருந்து போன டாக்டர்களாலும் அநேக மருத்துவர்களாலும் வட இந்தியாவில் உள்ளவர்களும் சேர்ந்து அந்த ஆஸ்பத்திரியில் சேவை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய வியாழக்கிழமையில் அவர்கள் அந்த வளாகத்தில் அல்ல, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு ECI சர்ச்சில் அவர்கள் பெரிய வியாழக்கிழமையில ராப்போஜனம் எடுப்பதற்கு அவர்கள் கடந்து சென்ற போது 46 பேர் சிறு பிள்ளைகள் உட்பட அவர்கள் அந்த ராப்போஜனத்தில் பங்கு பெறுறது அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? நன்றாக கவனியுங்கள். அவர்களிலே வெளியே பெயிலில் கொண்டு வருவதற்கு பட்ட பாடுகளை நான் அறிவேன், அதையெல்லாம் விளக்க விரும்பவில்லை. அதில் 25 பேரை நாங்கள் பீகாரிலே ஒளித்து வைக்க வேண்டிய அவசியம் உண்டாகி அவர்கள் கைகளில் இருந்த ஃபோனை பிடுங்கி அவர்களை ஒளித்து வைத்ததுக்கு 14 நாட்கள் அவர்களை ஒளித்து வைக்க வேண்டியிருந்தது. இல்லை என்றால் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்கிற நிலைமை நம்முடைய நாட்டிலே உண்டாயிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நன்மையான தேவனுடைய பிள்ளைகளை, அழகாக ஆரம்பித்தீர்கள், அழகாக ஆராதனை பண்ணீர்கள். இந்த சுதந்திரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் டுடே சண்டே கோடர்மா என்று ஜார்க்கண்டிலே 21 வருடங்களாக நாங்கள் ஒரு சபையை நடத்தி வருகிறோம். அந்த சபையை விட்டு ஒரு பள்ளிக்கூடமும் இருக்கிறது. அந்த சபைக்கு தனியான கட்டடங்கள் இருக்கிறது. அதற்கு மேலே ஒரு பயிற்சி கொடுக்கிற சீஷத்துவ மாணவர்களையும் நாங்கள் வைத்து பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல இன்றைக்கு ஆராதனையில் போலீஸும் கிறிஸ்துவின் அன்பை அறியாதவர்களும் எதிரிகளும் கூடி வந்து இப்பொழுது வரைக்கும் as on now அங்கே பிரசங்கத்துக்காக போன அந்த ஏரியாவுடைய லீடர் போலீஸ் ஸ்டேஷனில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு எவ்வளவு அரணாக மாற வேண்டும் என்பதற்காக நான் அந்த காரியங்களை சொல்கிறேன். ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது, ஆனால் இதுக்கு மத்தியில் ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறாருங்கிறது நான் உங்களுக்கு சொன்னா தான் நான் உங்களை சோர்வுக்குள்ள ஆக்காமல் உற்சாகத்துக்குள்ளே நான் செய்ய முடியும் என்கிற மிஷினரி பெருவிழாவில் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். போன நவம்பர் மாதத்தில் வாரணாசியிலிருந்து 45 கிலோமீட்டரில் தேவன் கிரியை செய்ததினால் ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே ஆராதித்து வருகிறோம் 300 பேரோடு கூட. அதை நடத்துகிற சகோதரன் அதற்கு முன்னந்தின ஃபீல்டில் துப்பாக்கியால் சுவிசேஷத்தை நிமித்தம் சுடப்பட்டு அவருடைய குடல்கள் 9 அங்கலத்தை வெட்டி அதை பொருத்த வேண்டியிருந்தது. அவர் தான் அங்கே ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அவர் நம்முடைய குடும்பத்தாரும் ஊழியம் செய்து கொள்கிறார்கள். அவருடைய மனைவி எங்களுடைய அநாதை இல்லத்திலே வளர்ந்த பெண். ஆகையினாலே அவரை ஆண்டவருக்குள் நடத்தின கிரிமினலாக இருந்து துப்பாக்கி தூக்கி கொண்டு திரிந்தவரை ஆண்டவருக்குள் நடத்துகிற கிருபை அவளுக்கு கிடைத்தது. 2 பேரும் ஊழியம் செய்த போது அவர்களை பயிற்சிவித்து அங்கே ஊழியக்காரர்களாக நியமித்திருக்கிறோம். துப்பாக்கியால் சுடப்பட்ட இடத்திலிருந்து அவரை தூரத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறோம். அவரும் அங்கே நவம்பர் மாதம் 3வது வாரத்தில் அவர் ஆராதனை நடத்தி கொண்டிருந்த போது அங்கே போலீசாரும் மற்றவர்களும் வந்து அவரை கைது செய்து ஆராதனை நடுவில் 6 ஆண்களையும் ஒரு பெண்ணையும் கைது செய்து உடனடியாக ஆலயத்து அங்கே சிறைச்சாலைக்கு கொண்டு போனார்கள். அவர்கள் பகல் முழுவதும் அவர்கள் சாப்பாடோ குடிக்கவோ ஒன்றும் கொடுக்காதபடி அவர்களை எங்களை வேதனைக்குள்ளாக்கி இந்த பிள்ளைகள் அனுப்பப்பட்ட போது அங்கே அவர்கள் உட்கார்ந்து சரி உள்ளே வந்துட்டோம், நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லி அமைதியாக ஜெபம் பண்ணலாம், பாடாமல் ஜெபம் பண்ணலான்னு அந்த 6 பேரும் சகோதரி வேறு இடத்துக்கு வைக்கப்பட்டாள். 6 பேரும் சுற்றி மௌனமாக ஜெபம் பண்ணும்போது அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு போலீஸ்காரர் அவர் சொன்னார், ஐயா இன்னைக்கு சண்டே இல்லை, நீங்கள் நல்லா பாடி ஆராதனை பண்ணுவீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது பாஸ்டர் சொன்னார், எங்ககிட்ட இருந்த பைபிளை கூட தூக்கிறதுக்கு அவங்க விடலை, பைபிளை கூட எடுக்க விடுறதுக்கு நேரம் கொடுக்கல, எங்களை தூக்கி உள்ளே போட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இருங்க ஐயா நாங்கள் உண்டாரன்னு சொல்லிட்டு ஒரு இந்து மனிதனாக இருந்த அவர் கையில் இருந்த பைபிளை கொடுத்து நீங்கள் இங்கே பாடி ஆராதிங்க நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னதுனால அவரை மிகவும் கஷ்டப்பட்டு 10 நாட்கள் அவரை சிறையில் இருந்து நாங்கள் விடுதலை ஆக்கிறதுக்கு பெயில் சொல்லும் போது அந்த ஆர்டரை 10 நாட்களில் அவர்களுக்கு பெயில் கிடைத்து விட்டது. ஆனால் அவர்கள் வந்தது 27 நாட்கள் கழித்து.
27 நாட்கள் கழித்து அவரிடத்தை வெளியே வந்தோடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், அங்கிள் நாங்கள் வெளியே விடுவிக்கப்பட்டு விட்டோம். நான் சொன்னேன், என்னப்பா ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா, உள்ள மற்றவங்கள்லாம் உங்களை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த கவனிங்கள். அவர்கள் அந்த தம்பி சொன்னது, அங்கிள் கஷ்டப்படாதீங்க, நான் இங்கே 300 பேருக்கு தான் ஆராதனை நடத்தியிருந்தேன், ஜெயிலுக்குள்ளே 700 பேருக்கு ஆராதனை காலையும் மாலையும் நடத்தினேன். ஏன்னா போலீஸ்கார் சொல்லிட்டார், நீங்கள் பாடுறது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஆட்களும் நல்லா இருக்கிறாங்க என்று 27 நாளும் நாங்கள் காலையில் 1.5 மணி நேரம், சாயங்காலம் 1.5 மணி நேரம் அவங்களுக்கு பாட்டு பாடி செய்தி சொல்லி அவர்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு வழியை தந்தார். காசு பணம் செலவழிக்காம நாங்கள் செய்து விட்டோம். அது கர்த்தர் செய்த கிரியை. இன்னொரு தம்பி ரீவான்னு ஒரு இடம் இருக்கு மத்திய பிரதேசத்தில். அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த தம்பியையும் நல்லா அடிச்சு அந்த ஜெயிலில் போட்டு விட்டார்கள். ஜெயிலுக்குள்ள போனா ஜெயிலில் இருக்கிற இன்மேட்ஸ் சேர்ந்து அவரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அந்த வலி தாங்காம, நல்லா கவனிங்க, வட இந்திய பிள்ளைகள் இவங்களெல்லாம் வட இந்தியாவில் தேவன் எழுப்பி இருக்கிற ஊழியக்காரர்கள் சொல்லுவேன். அவர் அங்கே காலையில் எழுந்தபோது அங்கே மிகவும் முரடனானவனும் பல கிரிமினல் கேஸில் இருக்கிறவனும் அந்த ஏரியாவிலே ரவுடி என்று சொல்லப்படுகிற அவனும் உள்ளே கொண்டு வரப்படுகிறான் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக. அந்த அடிகளின் வலியை கூட காயங்களோடு கூட அவரிடத்தில் உட்கார்ந்து அவர் 15 நிமிஷம் இயேசுவை சொன்னபோது, அடே நான் தாண்டா உன்னை இந்த உள்ளே இருக்கிறவனுங்கெல்லாம் சேர்த்து உன்னை அடிக்க சொன்ன ஆளு, நீ எனக்கே இயேசுவை சொல்கிறேன்னு சொன்ன உடனே, ஐயா அந்த இயேசு செய்த காரியத்தை செய்ததான் ஏன் நாங்கள் வந்திருக்கோம், நான் என்னை அடித்தவங்களை குறித்து கவலைப்படாமல் அவங்களுக்காக ஜோம் பண்ண ராத்திரி முழுதும் சொன்ன உடனே அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். நன்ற கவனிங்கள். வெளியே அவரை பெயிலில் எடுக்கும்போது 15 நாட்கள் ஆகிவிட்டது. 15 நாள் அவர் வெளியே போகும்போது அந்த கிரிமினலாக இருந்த மனுஷன் சொல்கிறான், வெளியே தைரியமாக போங்க, நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சுருக்கேன், ஒருத்தனும் ஒன்று தொடக்கூடாது, நானும் வெளியே வந்த பிறகு உங்களுக்கு பாடி கார்டு நான் தான். கர்த்தர் கிரியை செய்கிறாரா? கர்த்தர் கிரியை செய்கிறாரா? இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன். இந்த மிஷினரி பெருவிழாவில் இப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்வதற்கு உங்களுக்கு அது கேட்டால் தான் உங்களுக்குள்ள விசுவாசம் பலப்படும் என்பதற்காக அந்த சாட்சிகளை சொல்கிறேன். என்னோடு கூட ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு முந்தின 2 நாட்களுக்கு முன்னதாக ஒரு ஆராதனையை நடத்திவிட்டு அங்கே உள்ள மக்களுக்கு புதியவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு திரும்புகிற வேளையில் ஒரு சின்ன பைப்பை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த பைப்பில் மோட்டார் சைக்கிள் ஸ்லிப் ஆயிட்டதுனால அவருடைய மனைவி பின்னால் இருந்தவங்க கீழே விழுந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. 5 பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு தான் கல்யாணம் ஆகிருந்தது. எங்களுக்கெல்லாம் அது பெரிய துக்கம். அந்த குடும்பத்தை பார்த்து ஒரு பெரிய ஏக்கம். அந்த பாடியை நான் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து சாயங்காலத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவளுடைய மகள் டெல்லியில் இருந்தால் அவள் வருவதற்கு காத்திருந்த போது கொஞ்சம் பிந்தி விட்டது. 6:30 மணிக்கு இருட்டான பிறகுதான் அங்கே அந்த அடக்கத்தை செய்ய முடியும். அவள் அந்த கேள்வி கேட்டோன்னா மற்ற தலைவர்களும் அங்கே வந்து விட்டார்கள். ஆகையினால அவர்களிடத்தில் நான் கொஞ்சம் நேரத்தை செலவழித்து விட்டபடினால இவருடைய குடும்பத்தை மற்றவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அவர்களை கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்பி அங்கே தங்க வைத்திருந்தோம். அதிகாலையில் எழுந்து நான் என்னுடைய ஜெபத்தை முடித்துவிட்டு அவரை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருடைய பிள்ளைகளை தேற்ற வேண்டும் என்று 6 மணிக்கு நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனபோது அவர் அங்கே இல்லை. எனக்கு ஒரே ஷாக், எங்கே போயிட்டாரு? நான் கெஸ்ட் ஹவுஸில் இன்சார்ஜ் அண்ணே அவங்கள இன்னைக்கு துர்காவதின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஆலயம் கட்டியிருக்கோம்ல, அதனுடைய டெடிகேஷனுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னார். நான் அப்பொழுது கைபேசியில் நான் அவரை பார்த்து, என்னய்யா இப்படி பண்ணிட்டீங்க, நான் உங்களை பார்த்து கொஞ்சம் ஆறுதல், நீங்கள் தானே எனக்கு முன்மாதிரி, உங்கள் பிள்ளையை பிதைக்க நீங்கள் வரலல்ல, உங்கள் அம்மாவை பிதைக்கிற நீங்கள் போகலல்ல, உங்கள் கீழே நாங்கள் வளர்கிறவங்க என் மனைவியை புதைச்சி விட்டு தானே வந்திருக்கோம், நாங்கள் ஒன்றும் பெரிய தியாகம் பண்ணலை. அடுத்த நாள் அத்தனை பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அந்த காலையில் அந்த டெடிகேஷன் ஆராதனையை நடத்தி வைக்கிற அப்படிப்பட்ட வல்ல ஊழியக்காரர்களை வட இந்தியா கண்டு வருகிறதற்காக ஆண்டவருக்கு கோடி சோத்திரங்களை எடுத்து கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்கள் வீண் போகிறதில்லை, உங்களுடைய தாங்குதல்கள் வீண் போவதில்லை. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் பார்க்கிறபடினால அங்கே
அவர்களுக்கு ஒரு புதிய பலன் மாத்திரமல்ல, புதிய அர்ப்பணத்தை தேவன் அந்த நாட்களை தந்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் நம்முடைய வேலை முடியவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தம்பி வெஸ்லி சொன்ன காரியம், சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிந்து மிகவும் அதிகமாக அட்டகாசத்தை செய்வதை வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறதை அவர் சுட்டி காட்டினார். ஏன் அவன் செய்கிறான் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரம். எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரம். அங்கே 11வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரை பார்க்க போகிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்தினவனாகும் நிற்பான். இவரோ இயேசுவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து கவனிங்கள். ஆண்டவர் தான் கல்வாரியில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டாரே. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார் என்கிற காரியத்தை என் இயேசு கல்வாரியிலே செய்து முடித்து விட்டாரே. ஆனால் உட்கார்ந்தார் என்று போட்டிருக்க வேண்டும். ஏன்னா வேலை முடிந்து விட்டது. வேலையில் நிற்கிறவன் தான் நிற்க வேண்டும். வேலையை முடித்து விட்டவன் உட்கார்ந்து இளைப்பாறுவான். அப்படி உட்கார வேண்டிய இயேசு உட்கார்ந்து என்று போட்டு அடுத்த வசனத்தை வாசி. தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து கையை கொடுத்து, இது நம்முடைய வேலை. சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுகிற வேலையை நமக்கு வச்சுட்டு அவர் உட்கார்ந்து என்று போட்டிருந்தாலும் காத்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் சொல்ல கண்ணை பார்த்து சொல்லுங்க, காத்து கொண்டிருக்கிறாரு. எத்தனை வருஷமா? 2000 வருஷமா காத்துக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு பாடல் இப்படி எழுதினேன். 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. இன்றைய விசுவாச கூட்டமும் இன்பத்தை தேடி அலைகிறதே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. தேவனை இறங்கிட மாட்டிரோ, தேசம் உம்மை அறியணுமே. தேவனை இறங்கிட மாட்டிரோம், தேசம் உம்மை அறியணுமே. தேவை இன்றே புறப்படுவோம், தேடுவோம் காணாமல் போனவரை. தேவை இன்றே புறப்படுவோம், தேடுவோம் காணாமல் போனவரை. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. நான் பீகாருக்கு போகும் முன்னதாக அந்த ரயில் யாத்திரையிலேயே ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், உன் மேல ஒருத்தரும் கைப்பட மாட்டாங்க, தைரியமா போடா. பீகாரை பார்க்கல, பீகார் ஜனங்களை பார்க்கல. ஆண்டவருடைய கிருபையினால அநேக நேரங்களில் பயமுறுத்தப்பட்டது உண்மைதான். என்னோடு கூட இருந்தவர்களுடைய பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய்விடுவோம் என்று அவர்கள் மிரட்டினது உண்மைதான். ஆனால் அவைகளின் மத்தியில் நாங்கள் தைரியமாக போனோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்க யாரும் ஒருத்தரும் கை போட மாட்டான்ட்டு. ஆனால் ஒரு நாளில் என்ன ஒரு பெரிய கம்பு, ஒரு 2 அங்குல டயமீட்டர் இருக்கிற ஒரு கம்பை வச்சு டம்முன்னு மூக்கில் அடித்ததுனால ஒரே இரத்தக்கரை. முதுகில் அடித்தாங்க, இந்த சைடில் அடித்தாங்க, என் செல்ஃபோன்லாம் சிதறி ஓடிடுச்சு. அந்த நிலையில் என்னை பார்க்க ஒருவர் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக
கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக அவர் என்ன சொன்னார்டா, ஒருத்தரும் கை போட மாட்டாங்கன்னு அடிக்கடி உங்கள் பிரசங்கத்தில் சொல்லித்தானே எங்களையும் தைரியப்படுத்துனீங்க. இப்போ போட்டுட்டானே, என்னையா உமக்கு அடி வழிந்தது மட்டும் மூக்கை உடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக என் கூட இருக்கிற உடன் ஊழியக்காரரை எனக்கு கொஞ்சம் அப்படி சொல்ல ஆரம்பித்தார். நமக்கு வீட்டார் தானே சத்துரு. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை கேள்வி கேட்குறது அவங்க தானே கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன், எப்பா தம்பி, ஆண்டவர் என்ன செய்தார்னு உனக்கு தெரியாது, அதனால தான் சொல்லி உட்கார வச்சு நான் சொன்னதை தான் சொல்கிறேன். அதுக்கு முந்தின நாள் தான் நான் ஐரோப்பாவிலையும் கனடாவிலையும் ஊழியத்தை முடித்து விட்டு திரும்பி இருந்தேன். நான் முதலாவது இங்கிலாந்தில் ஆரம்பித்தேன். இங்கிலாந்தில் இருக்கும்போது என் கழுத்தில் பயங்கர ஒரு வலி, ஒரு சுளுக்கு பிடித்ததை காட்டில் மோசமாக நான் நின்று பிரசங்கம் பண்ணுற ஆள் இல்லை, கொஞ்சம் ஓடி பிரசங்கம் பண்ணுற ஆள். இப்படி கொஞ்சம் அப்படியே நேராக இப்படியே தான் பார்க்க முடிஞ்சது, இப்படி தான் திரும்ப முடிந்தது. என் கழுத்தில் வலி இருக்கிறத பார்த்தேன். அங்கே ராமச்சந்திரன் ஒரு தம்பி, ஒரு பிரதர் இருந்தார். அவர் பேங்க்கில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தார். அவர் என்னை பார்த்துட்டு, அண்ணா ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, வாங்க எங்கள் வீட்டுக்கு, என் மனைவி உங்களுக்கு ட்ரீட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவங்க பிரேசில் நாட்டில் இருக்கிற கோதுமையை மைக்ரோ ஓவனில் போட்டு எனக்கு உத்தரவு கொடுத்தா நான் அலற ஆரம்பிச்சிட்டேன். அது சொன்ன இதெல்லாம் ஒத்து வராது, என்னுடைய படுக்கையில் படுங்கன்னுட்டு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி சுழகில் போட்டு புதைக்கிற மாதிரி ஒரு படுக்கையில் போட்டு அவர் அதை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி அதில் என்னை படுக்க போட்டால் அது நான் துள்ளி கூச்சி ஓடி போயிட்டேன். வேதனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுச்சு 3 மடங்கு. அதுக்கு பிறகு சொன்னாங்க, மலேசியாவிலேருந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்திருக்கிறார், நல்ல ஆவியில் நிறைஞ்ச மனுஷன் சொல்லி அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அவரை கூட்டிகிட்டு வந்து என் கழுத்தில் அவர் மலேசியா ஆயில போட்டு மசாஜ் பண்ணி அந்நிய பாஷை பேசி தான் மசாஜ் பண்ணார். நான் வேறு பாஷை பேசினேன். வேதனை தாங்க முடியாமல் எப்பா விட்டுருங்க, ஆளை விட்டா போகணுன்ட்டு 1 வாரம் ஊழியம் செய்துட்டு ஒரு பைபிள் ஸ்டடி செமினார் அதை முடிச்சுட்டு நான் அங்கே இருந்து ஜெர்மனிக்கு போனேன். பாஸ்டர் அழகேந்திரன், பிரதர் வெஸ்ஸில் நல்லா அறிஞ்சிருக்கிறாரு. அந்த அழகேந்திரன் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அண்ணன் பயங்கர வேதனையோடு கூட வருவாங்க, முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட காட்டுக்கணும்னு. அவர் போகும்போதே ஃபோன் பண்ணுறாரு ஃபேமிலி டாக்டருக்கு. அவர் கை நிறைய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி மாத்திரை எழுதி இந்த கடையில் போய் வாங்கிருங்க நான் சொல்லிடுறேன். ஏன்னா அங்கே டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மற்ற மாத்திரை கொடுக்க மாட்டாங்க ஜெர்மனியில். அதை கொடுத்துட்டு ஒரு ரெட் லைட்டையும் கொடுத்து இதை அப்பப்போ நீங்கள் ஒத்தனம் கொடுக்குற மாதிரி வைங்கன்னு சொன்னார். ஒன்றும் கேட்கல. அங்கே 5 நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஹாலண்டில் ஆம்ஸ்டர்டாமில் போய் இறங்கும்போது அந்த பாஸ்டர் சொன்னார், நான் கழுத்தொலியோடு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கேன், பயங்கர வேதனை உண்டாயிருந்தது. அந்த ஹாலண்டில் போன போது அங்கே சூரியன் ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர், ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, ஹார்ட் பிளாஸ்டர் போட்டால் சரியாயிரும் அப்படின்னுட்டு அந்த ஏர்போர்ட்லேயே ஒரு ஹார்ட் பிளாஸ்டர் வாங்கி மாற்ற, அது என்ன தீ வச்ச மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன், என்னப்பா வச்சிங்க? அப்போ அவர் சொன்னார், 2 கொஞ்ச நேரம் அப்படி தான் எரியும், அது பிறகு சரியாக போயிருந்தார். 2 எரியெல்லாம் இல்லை, எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு அங்கேயும் ஊழியத்தை நிறைவேற்றி பாரிஸ்க்கு வந்தேன். அங்கே இருக்கிற பாஸ்டர் சொன்னார், ஹார்ட் பிளாஸ்டர் போடக்கூடாது, கோல்டு பிளாஸ்டர் போடணுன்னாரு. சரி, கோல்டு பிளாஸ்டர் போட்டாச்சு. அது 4 வாரத்தில் எனக்கு 6 பேர் ட்ரீட் பண்ணிட்டாங்க, ஒன்றுக்கும் சரி வரல. அதோடு கூட தான் நான் கனடாவுக்கு போய் டொரண்டோவில் இறங்கினோடனே அவங்களுக்கு இந்த செய்தி போயிட்டதுனால அங்கே என்னை நேர ஏர்போர்ட்லேருந்து ஒரு கைரோப்ராக்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டாக்டர், அவர் போட்டு எலும்பு டபக்குன்னு சத்தம் கேட்குற மாதிரி அடித்தான்னா நான் சொல்லிட்டேன், ஐயா ஆளை விடு. தலையிலேருந்து கால் வரைக்கும் 10 எக்ஸ்ரே எடுத்தாங்க ஐயா, ஆனால் ஒன்றும் சரியில்லை. அந்த வேதனையோடு தான் இந்தியா வந்தேன். ஆண்டவர் காசு வாங்காத ஒரு ஆளை அனுப்பி நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு அடி அடித்தா இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் லேசான உபத்திரவம் மிகுந்த கனமாகியுமே அங்கே இல்லை, இங்கேயே தந்துச்சு எனக்கு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உபத்திரவம் பாடுகளை தேவனை அனுமதிக்கிறார்னா அதுக்கு பின்னதாக ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. நான் அதனால என்ன செஞ்சேன், காசு வாங்காமல் ட்ரீட் பண்ண 99 பேர் சேர்ந்து நீ அடித்ததுனால 99 பேருக்கும் சால் வாங்கி பொன்னாடைன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அது பொய்யாடை. ஆனால் ஏன்னா அதில் பொண்ணும் கிடையாது, அது ஆடையும் கிடையாது, அதனால் நான் அது பொய்யாடைன்னு தான் சொல்லுவேன். அந்த பொய்யாடைன்னு சொல்கிறேன். ஆனால் எங்கள் ஊரில் காஷ்மீர் சாலை வாங்கி அந்த ஒவ்வொரு வீட்டாக போய் அடித்ததுக்காக தேங்க்யூ பிரதர். அதோடு அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள் என்றால் அவருடைய கால்களுக்குள் நான் போய்விட வேண்டியிருக்கும்.
அடிக்கப்பட்டு தலை நசுக்கப்பட்ட அந்த சத்ருவாய சாத்தான் இன்றைக்கும் தன்னுடைய வாளை வைத்து அநேக ஒளி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களை விழப்பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறது. அநேகர் விசுவாச துரோகம் செய்து விழுந்து போனதை தமிழகம் கண்டு வருகிறது. எதற்கையா மிஷினரிகள் வேண்டும்? எதற்கையா மிஷினரி பெருவிழா? அறியப்படாத பகுதிகளில் இன்னும் அவனுடைய ஆதிக்கத்தை மாத்திரமல்ல, சபைகளில் அவனுடைய திருவிளையாடல்களையும் அழுத்தி நொறுக்கி அவனை பாதத்தின் கீழே கீழ்ப்படுத்தினால்தான் என் ஆண்டவர் காத்திருக்கிறவர் இதோ வருகிறேன் என்று சொல்லி வேகமாக வர முடியும். ஆகையினால் தான் என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இந்த நாட்களில் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள், மகந்து போகாதீர்கள். இது பொல்லாத காலம். ஆனால் அதே காலத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் வாசிக்கலாம் 18வது வசனம். ஜாதிகள் கோபித்தார்கள், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது, அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாயத்தீர்ப்படைகிறதற்கும், மரித்தோர் நியாயத்தீர்ப்படைகிறதற்கும், தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும், தீர்க்கதரிசியாக உம்முடைய ஊழியக்காரருக்கும், பரிசுத்தவான்களுக்கும், பரிசுத்தவான்களுக்கும், உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த, உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும், சிறியோர் பெரியோருக்கும், பலனளிக்கிறதற்கும், பலனளிக்கிறதற்கும், பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறது, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி, காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். கரங்களை உயர்த்தி தேவனை தொழுது கொள்ளலாமா? ஆண்டவர் ஒரு காலத்தில் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா? அது இந்த காலம். ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய போகிறார்? இந்த காலத்தில் வேறவாய் நடக்கிறதை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். பல போதகர்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள், சிலர் டிவி மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நான் ஒன்றை பார்க்கிறேன், பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் என் ஆண்டவர் காலத்தை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் உன்னுடைய துணையை, உன்னுடைய பலத்தை, உன்னுடைய காரியத்தை தன்னுடைய கையில் எடுக்கிற காலத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். ஆகையினால் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த சந்ததி பாக்கியமுள்ள சந்ததி. என் ஆண்டவருடைய கோபம் எப்படி இருக்கும் என்பதை காண்பிப்பதற்கு ஆண்டவர் ஆரம்பிக்கிற நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது போல என்னுடைய குடும்பத்தாரை கடந்த வாரத்தில் ஒன்றாக கூட்டி வைத்து, என்னோடு கூட பிறந்தவர்கள் அவருடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவியோடு கூட பிறந்தவர்கள் அவருடைய பிள்ளைகளை கூட்டி வைத்து நாங்கள் அப்பப்போது நாங்கள் அவளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை காண்பித்து கொடுப்பது வழக்கம். கடந்த 8 வருடங்களாக அது செய்ய முடியாமல் போய்விட்டது. ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு உள்ள வீட்டுக்களை நான் பிரசங்கம் பண்ணமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பணம் செலவானாலும் அவர்களை கூட்டி வைத்து அவர்களை 4 நாட்கள் தங்க வைத்து அவர்களோடு கூட உறவாடி அவருடைய பிரச்சனைகளுக்காக ஜெபித்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஆலோசனை கொடுப்பதற்கு அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்வது வழக்கம். அதில் நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவர் எந்த காலத்தில் நம்மை தள்ளுகிறார் என்று என்ன செய்தால் சொன்னான் என்பதை அவளுக்கு சொன்னதை நான் உங்களுக்கும் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்க. நன்றாய் கவனிங்கள், இது ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். தன்னுடைய கோபாக்கினையை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இந்த பூமியிலே சமாதானம் இருக்கிறதை எடுத்து போடுகிற காலத்துக்குள் சபையின் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என் குடும்பத்தாருக்கு சொன்னதை உங்களுக்கும் சொல்கிறேன். ஆகையினால் தான் உன்னதமானோடைய உரையர் மறைவில் இருக்கிறவன் ஆக நீங்கள் மாறிவிட. ஏதோ கொள்ளை நோய் வருகிறதுன்னு சொல்லவில்லை. பூமியில், குடும்பங்களிலே, சபைகளிலே, குழுக்களிலே, ராஜ்யங்களிலே, தேசங்களிலே சமாதானத்தை எடுத்து போடும்படியான ஒரு அதிகாரமுள்ள ஒரு தூதன் இந்த பூமியில தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான் என்று நான் தைரியமாக சொல்கிறேன். அவைகளை குறித்து ஒவ்வொரு காரியத்தை நான் சொல்லி விளக்குறதுக்கு விரும்பவில்லை. இதை ஒரு எச்சரிப்பின் சத்தமாக ஏற்றுக்கொண்டு அந்த காலத்தில் ஒரு காக்கப்பட்ட, வேலி அடைக்கப்பட்ட ஒரு கூட்டமாக, வேலி அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக, வேலி அடைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக நீங்கள் மாறிவிடுவதற்கு நீங்கள் இப்பொழுதே அதற்குரிய முயற்சிகளை செய்வது மாத்திரமல்ல, இந்த தேசத்தில் ஆண்டவர் பல தேவ பிள்ளைகளுக்கு எழுப்புகிற போது அவளை சுற்றிலும் ஒரு பெரிய வேலியை சத்துரு எடுத்து போடாதபடி தன்னுடைய வஞ்சகத்தினால்
தன்னுடைய ஏமாற்று சர்க்கஸினாலே எப்படி யோசுவா போன்ற தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்த அந்த யோசுவா கூட கிபியோனியரால் ஏமாற்றப்பட்டானோ, அப்படி ஏமாற்றப்பட்டு அவர்களோடு கூட வாழ்வதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டு போட்டது போல நம்முடைய சபைகள் விட்டு போகாதபடிக்கு தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அந்த வேலையை காத்துக்கொள்வதற்கு நீங்களும் பிரயாசப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் வேலையை எப்பொழுது எடுப்பாராம்? ஏசாயா 5வது அதிகாரம், நேரம் இல்லாதனால் வேகமாக சொல்கிறேன், வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டம் நல்குல திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதில் கோபுரத்தை கட்டி திராட்சை செடியை நட்டதிலிருந்து வருகிற பலனை அறுப்பதற்கான திராட்சை ரச குண்டுகளை உண்டாக்கி அங்கே எஜமானன் காத்திருந்தாராம். அதனுடைய கற்களை பொறுக்கி போட்டிருந்தார். ஆனால் கனிகாலம் வந்தபோது வாயில வைக்கக்கூடாத கசப்பான கனிகளை அந்த தோட்டத்தில் இருந்து அவர் பார்த்தபோது அவர் ஏங்குகிறார். இனி நான் என்ன செய்ய முடியும்? இதற்கு செய்யாத எதையாயில் நான் செய்ய முடியுமா என்று ஏக்கமுள்ள ஒரு எஜமானனை ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக ஏசாயா காண்பித்து அவர் தண்டனையாக சொல்கிறது, அந்த வேலியை நான் எடுத்து போட போகிறேன். I want to tell you, நீங்கள் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சபையின் விசுவாசிகளையும் சுற்றி ஒரு நல்ல ஸ்ட்ராங் வேலி அமைப்பதற்கும் அந்த வேலி எடுத்து போடப்படாதபடி அவர்களை பயிற்றுவிப்பதற்கும் ஆண்டவர் விரும்புகிற கனிகளை கொண்டு வருவதற்கு அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி கனிதரும் வாழ்க்கையில் நீங்கள் வழிநடத்தாவிட்டால், நான் தைரியமாக சொல்கிறேன், அநேக சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பும் எடுக்கப்படுகிற நேரத்திற்கு வந்திருக்கிறோம். ஏனென்றால் எதிர்பார்த்த ஆண்டவர் கசப்பான காரியங்களை பார்த்து மனம் நொந்தவராக அதை செய்ய வேண்டிய ஒரு பொல்லாத நாட்களிலே நீங்களும் நானும் தள்ளப்படுகிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம், எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரத்தில் அன்றைய எபேசு சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்ல காரியத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 14வது வசனத்தில் இருந்து நாம் 17வது வசனம் வரை வாசிக்க போகிறோம். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினால் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். The time in which you are living is very very important and precious. நீங்களும் நானும் வாழ்கிற இந்த காலம் இது சாதாரண காலம் அல்ல, இது பொல்லாங்கன். அவனுடைய கைகளிலிருந்து அவருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் அவர்களை கொண்டு தேவன் தீர்மானித்திருக்கிறதை நடப்பிக்கிறதற்கு அவர்களை இயக்குவிக்கிறதும் ஒவ்வொரு போதகர் மேலே விழுந்த பெரிய கடமை என்று நான் தைரியமாக சொல்லுவேன். இங்கே வந்திருக்கிற அருமையான விசுவாச நண்பர்களே, நீங்களும் அதை புரிந்து கொண்டதாக உங்களுடைய போதகரோடு கூட இணைந்து உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி உங்களுடைய வரும் தலைமுறையை காத்துக்கொள்கிற அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய பராக்கிரம நாளிலே அவருக்கு தன்னை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தவர்களும் அவருக்கு தன்னை பன்னமாய் ஈந்தவர்களும் இரவு நேரத்தில் அவரிடத்தில் ரகசியங்களை பனித்துளி போல பெற்றுக்கொண்டவர்களுமாய ஒரு யவன ஜனம் ஆண்டவருக்கு பிறக்கும். நல்ல கவனிங்க, இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் கூட நல்ல போதகர்களால் எள்ளி நகையாடப்படுகிறதை நீங்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். அது உங்களுக்கு தெரியும். நான் தமிழ்நாட்டில் நடக்கிற காரியங்களை பேச வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என் அருமையான உடன் ஊழியர்களே, கையை கூப்பி நான் கேட்பேன், ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலும் உங்கள் சபையை குறித்திலும் அங்கே இருக்கிற வேலிகள் கத்தரால் பிடுங்கப்படக்கூடாதபடி உங்களுடைய திராட்சை தோட்டத்திலிருந்து ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அந்த கனிகள் வெளிப்படுவதற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பயிற்சிப்பிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்வேன். ஏனென்றால் இனி காலம் செல்லாது. அதை அறிந்து அவன் வேகமாக செயல்படும் போது தம்பி வெஸ்லி சொன்னது போல ஆகாபின் ரதத்திற்கு முன்னதாக ஓடுகிற எலியாவின் அபிஷேகத்தை கொண்டு ஆகாப் ரதத்திலே குதிரையை பூட்டி கொண்டு ஓடுவான். ஆனால் ஆகாபின் பலத்தில் நடந்தவனோ அவனுக்கு முன்னதாக ஓடுவான். ஏனென்றால் பெருமழையின் சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பலவீனன் என்று நம்மை தள்ளிவிடாத அந்த ஆண்டவருடைய கரத்தில்
சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை அருளி செய்கிறோடைய கரங்களில் நம்மை சம்பூர்ணமாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்க வேண்டிய பெரிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் எதை பார்க்கிறார்கள்? அவர்கள் கையில் இருக்கிற செல்போனில் எதை பார்க்கிறார்கள்? கொரோனா வந்து எல்லார் கையிலையும் ஒரு ஸ்மார்ட் போனை கொண்டு வந்து விட்டது. அதன் மூலமாக சத்துரு குடும்பங்களுக்கு நுழைந்து. சகோதரர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணினார், ஐயா என் பிள்ளை என் வேலையை வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொன்னதுனால, வீட்டில் இருந்தே வேலை செய்யலான்னு சொல்லதுனால, வீட்டுக்குள்ளே வேலை இருந்ததுனால அவன் என்னைய தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தது மாத்திரமில்லை, அவனுக்கு நான் சில காரியங்களை மாத்திரம் கார்ட்டூன் சில கதைகள் சொல்கிற காரியத்தை 3 வயசு பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். ஆனால் இப்போ ராத்திரி அவன் தூங்க மாட்டேங்கிறான். அப்பொழுதுதான் எனக்கு நினைவு வந்தது, என்னுடைய ஸ்மார்ட் ஃபோன், அந்த அவன் கையில் இருந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் எடுத்து பார்த்தா அந்த 3 வயது பிள்ளை அவனே கண்டுபிடித்து அதில் பார்க்கக்கூடாத நிகழ்ச்சிகளெல்லாம் பார்ப்பதுக்கு டவுன்லோட் பண்ண கற்றுக்கொண்டிருக்கிறான். அம்மா அப்பா அடுத்த ரூமில் இருக்கும்போது, வேலை செய்து கொண்டிருக்கும்போது, 2 பேரும் வேலை செய்கிறவர்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி நாங்கள் வாழ்ந்துவிடுவோம். அந்த பிள்ளை தனியாக டிராயிங் ரூமில் இருந்து அவைகளை பார்த்ததுனால ஒரு பெரிய கலக்கமும் பயமும் வந்து அவனை பிடித்து அவனை நாசமாக்கி இருக்கிறது. ஐயா அண்ணன் ஜெபம் பண்ணுங்கள் என்று எனக்கு அழுது கொண்டே ஃபோன் பண்ணினார். உனக்கு தெரியுமா, உன்னுடைய வேலை சரியாக இல்லாவிட்டால் அந்த கார்ட்டூன்கள் மூலமாக உன் பிள்ளையினுடைய உன் மேலே தாக்கத்தை உண்டாக்குவதற்கு சத்துரு தீவி இருக்கிறான். ஏனென்றால் வருங்கால சந்ததியை அப்படியாக கெடுத்து குட்டிச்சுவராக்கினார். அருமையான தம்பி வெஸ்லி சொன்னது போல, இன்னைக்கு இங்கிலாந்திலேயும் ஜெர்மனியிலேயும் மற்ற ஐரோப்பிய பிரான்ஸ்லேயும் ஆலயங்கள் ஆண்டவருடைய பணியில இல்லாதபடி மற்ற மதத்தினருக்கு மாத்திரமல்ல மற்ற கேளிய ஸ்தானங்களாக மாற்றி வருகிறது. உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். என்னை கேட்கிறவர்களே, தைரியப்பட வேண்டிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், எப்படி நம்முடைய தீமைகளை நன்மையாக மாற்றுகிறார் என்று. அதே நேரத்தில் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற இந்த தீமையை மேற்கொள்வதற்கு தேவன் அருளின இந்த செல்ல வேதமே, இந்த கர்த்தர் தந்த வெளிச்சமே ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் தேவை என்பதை புரிந்து கொண்டது அவர்கள் மாத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை உலகமெங்கிலும் பரப்புவதற்கு எங்களால் முடிந்ததை செய்வதற்கு எங்களுடைய கரங்களை பலப்படுத்துன்னு சொல்கிறவர்கள் மாத்திரம் வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வேதமே வெளிச்சம், இந்த வேதமே வெளிச்சம், இருண்ட பூமிக்கு இந்த வேதம் மாத்திரம் தான் வெளிச்சம் என்பதை காண்பி கொடுக்க எனக்கும் என் குடும்பத்திற்கும் உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் அவர் நோக்கி கெஞ்ச வேண்டிய அவசியம் உண்டு. கெஞ்சுவது மாத்திரமல்ல, முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. நான் முதல் நாளிலே பிரதர் சுரேஷை நான் உங்கள் மத்தியாக நிறுத்தும்போது, ஒரு வருடத்தில் 15 பேரை கொலை செய்து தங்களுடைய நிலத்தில் புதைத்தால் தான் விளைச்சல் வரும் என்கிற கர்வார் ஜனத்துக்கு நீங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்களா, அந்த பழக்கம் என்னன்னு தெரியாமல் அடுத்த தலைமுறை வந்துட்டு. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த பகுதிகளில் ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டிட்டு போய் சுவிசேஷ ஒளியை அங்கே பிரகாசிக்க பண்ணினோம். சுவிசேஷ ஒளியை பிரகாச பண்ணினால இன்றைக்கு அந்த கர்வார் பிள்ளைகளையும் நாங்கள் எடுத்து படிக்க வைக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய சொந்தக்காரர்கள், அவருடைய பெற்றோர்கள் இன்றைக்கு ஆராதனையில் பங்குபடுகிற இடமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட இடத்துல படித்து கொண்டிருக்கிற ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிற ஒரு தம்பி, நான் போன போது, அங்கிள் உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தை பேசணும்னு சொன்னான். நான் ஒருத்தரை கூட்டி கொண்டு போயிருந்தேன், ஒரு வார்த்தை பேசணும். நான் சொன்னேன், ஒருவேளை அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற சாப்பாட்டில் ஏதோ குறை இருக்குதுன்னு நினச்சேன், அல்லது டீச்சர்ஸ் யாரும் சேர்ந்து அடிக்கிறாங்களோன்னு நினச்சேன். அவன் சொன்னான், இல்லை அங்கிள், நீங்கள் தான் வந்தீங்கள்ல, நீங்கள் வந்தீங்கல்ல, அன்னையிலேருந்து இங்கேயே தங்கியிருக்கக்கூடாதா, இந்த மலையில் நீங்கள் தங்கியிருக்க, எங்கே இல்லாமல் சுற்றிட்டு எப்போமா தானே ஒரு தடவை வரீங்க. நான் என்னடான்னு கேட்டேன். இன்னும் எங்கள் கிராமத்தில் எங்களிருந்து தூரத்தில் இருக்க 40 கிராமம். அவன் சொன்னான், எனக்கு அந்த பேரெல்லாம் தெரியல. கிறிஸ்துவின் ஒளியை அறிவிக்கிறதற்கு ஊழியக்காரர்கள், ஆனால் அந்த பழக்கத்தை எடுத்துட்டோம். ஏன்னா அதுக்கு தலைமை தாங்கி நடத்தினவன் ஆண்டவருக்குள் வந்து விட்டான். ஆனால் 40 கிராமத்துலேயும் இன்னமும் சுவிசேஷத்தின் ஒளி போகலாங்கள்னு சொல்லி 8th ஸ்டாண்டர்ட் அந்த கர்வார் இனத்தை சேர்ந்த பையன் எனக்கு சொன்னது என்ன சுக்கு நூறாக்கிடுச்சு. நான் பிரதர் சுரேஷ்க்கு இன்னைக்கு தான் சொல்கிறேன், ஒரு பெரிய ஏக்க குரல் கேட்கிறது. இருளிலே வாழ்கிற ஜனங்கள், ஐயா எங்களுக்கு உதவி செய்ய வாரும் என்று அன்றைக்கு பவுலை பார்த்து மக்கதோனிய ஒருவன் கேட்டது போல இன்றைக்கு ஒரு அழுது குரல் உங்களை நோக்கி வருகிறது. அழகாக தம்பி ஐவின் பாடினார் எம்எல்ஏனுடைய பாடலை,
திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நல்ல கவனிங்க அருமையானவர்களே, நம்ம ஒரு யுத்த நேரத்திற்கு வந்திருக்கிறோம். அந்தகாரத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கும் போது அதை சும்மா விட போறதில்லை. ஆகினால் ஒரு யுத்த நேரம், வானத்திலே யுத்தம் தோன்றிற்று என்று வேதம் சொல்லுகிற காரியம் இப்பொழுது பூமிக்குள்ளேயும் அந்த யுத்தம் நடக்கிறதற்கு அநேக அறிகுறிகளை தெளிவாக பார்க்க ஆரம்பித்தீர்கள். எல்லாவற்றையும் விளக்குவதற்கு நேரமில்லை. இந்த நேரத்தில் நாம் நினைக்கிறோம், அன்றைக்கு ஏலியின் பிள்ளைகள் என்ன நினைத்தார்கள்? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் போர்க்களத்தில் வைத்து விட்டால் அதிலே தேவ பிரசன்னம் இருக்கும், அந்த பிரசன்னம் மலைகளையும் ஒடுக்கும் அல்லவா என்று அன்றைக்கு நாகும் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அவர்கள் அப்படியாக உடன்படிக்கை பெட்டியை போர்க்களத்தில் கொண்டு போய் செய்ய வேண்டியதை செய்யாமல், பரிசுத்தப்படுத்தாமல், அட்டுழியங்களை செய்து கொண்டே இருந்து ஆண்டோடைய உடன்படிக்கப்பட்டு இருந்தா போதும்னு அங்க ஆர்ப்பரித்தார்களாம். 1 சாமுவேலின் 4வது அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். இந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது உண்மைதான். மேகம் புறப்படும் போது என்று சொல்லப்பட்டிருக்கு. உடன்படிக்கை பெட்டிக்கும் அந்த மகிமையின் மேகத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருந்ததுனால ஆண்டவர் யாத்ராம 25வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, தம்பி வெஸ்லி சொன்னது போல, ஆண்டவர் மனிதனை சந்திக்கிற இடமாக வைத்திருந்த அந்த ஸ்தலத்தை, அந்த மகிமை அவர்கள் மத்தியில் வாசம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் உண்டாக்கின அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த மோசையின் கூடாரத்தை அவர்கள் நினைத்தார்கள் உடன்படிக்கையின் பெட்டியின் மேல் தான் மகிமை இருக்கிறது என்று சொல்லி. அதில் இருந்தது உண்மைதான். அதை பார்த்தவர்கள் செத்தார்கள் என்பது உண்மைதான். அதை அசைந்த போது கையை நீட்டி பிடித்தவன் செத்தான் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறோம். அவ்வளவு பவர்ஃபுல் பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பயம் இல்லாமல் அதை தொட முடியாது. தேவ பயம் இல்லாமல் சுத்திகரிக்க வேண்டிய வேலை சுத்திகரிக்காமல் அதனோடு கூட விளையாட முடியாது. அந்த பெட்டியை வைத்து தான் பெரிய எரிகோ மதிலும் விழுந்தது உங்களுக்கு தெரியும். அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானிலே கால் வைத்த போதுதான் அது 2ஆக பிளந்தது உங்களுக்கு தெரியும். தாகோனின் ஆலயத்தில் அதை கொண்டு போய் வைத்த போது அந்த பெரிய விக்கிரகம் கீழே விழுந்து அதனுடைய தலை உடைந்து போனது உங்களுக்கு தெரியும். இந்த சத்திய வேதத்துக்கு அத்தனை வல்லமை உண்டு. ஆனால் இதை கையாடுகிறவருடைய பரிசுத்தம் முக்கியம். இதை கையாடுகிறவருடைய வாழ்க்கை முறை முக்கியம். இதை எடுத்துக்கொண்டு வருகிற போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று போட்டிருக்கிறது 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசிக்கலாம்.
அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியில் அருகில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டால் போதும். டுடே we believe, வெஸ்லி சொன்னது போல, we think ரொம்ப சத்தம் போட்டு ரொம்ப குதிச்சு ரொம்ப ஆடுனா தேவ பிரசன்னம் அங்கே வந்துவிடும் என்கிற தவறான காரியங்களில் நம்ம தலையை நாம் மாட்டி வைத்திருக்கிறோம். நோ சார், நோ சார். பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்தப்படுத்தி பிரித்தெடுத்தவர்கள் மத்தியில இந்த பொல்லாத உலகத்தில் கரைபடாதபடி தங்களை காத்துக் கொள்கிற ஒரு சின்ன பரிசுத்த கூட்டம் இந்த அவருடைய உடன்படிக்கையாம் வேத வார்த்தை சுமந்து செல்வதற்கு இந்த தேசத்தில் நடக்குமானால் நான் உங்களுக்கு தைரியமா சொல்லுவேன், தேவ பிரசன்னம் அந்த இடங்களை ஆளுகிறது மாத்திரமல்ல, அந்த இடங்களில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இருளை அகற்றி ஒரு ஜனத்தை ரட்சித்து தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற்றுவதற்கு இதற்கு இன்னமும் வல்லமை இருக்கிறது. மிலிட்டரியில இருக்கிற ஒரு சர்தார் லெப்டினன்ட் எனக்கு தெரியும். பூனாவிலே அவர் இப்பொழுது குடியிருக்கிற ரிட்டையர்ட் ஆகி, அவரை பற்றி நான் சொல்லுகிறேன். அவர் பயங்கரமான சர்தார்ஜி, பஞ்சாபி. அவருக்கு கேன்சர் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். டெல்லியில் மிலிட்டரி ஹாஸ்பிட்டலில் வைத்து, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வைத்து ட்ரீட் பண்ணி பார்த்தால் ஒன்றும் நடக்கவில்லை. இறுதியாக பூனா பட்டணத்துக்கு நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு போய்விடுங்கள், மரித்தால் அங்கே சீக்கிரமாக அடக்கம் பண்ணி விடாமல் என்று அவரை பூனாவுக்கு அனுப்பினார்கள். பூனாவை அது ஒரு கிறிஸ்தவ கொள்கையை சார்ந்த கிறிஸ்தவ ஆஸ்பத்திரியில் கொள்கையை பின்பற்றக்கூடிய சில மனிதர்கள் அங்கே கிதியோன் நியூ டெஸ்டமெண்டை வைத்திருந்தார்கள். இவர் அதில் தன்னுடைய நேரத்தை கழிப்பதற்காக பிரித்த போது அதில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்ங்கிற வார்த்தை அப்படியே எழுந்து அவரை தொட்டு விட்டு உட்கார்ந்து விட்டது போல காட்சியை பார்த்தார். அது தொட்ட உடனே அவளுக்கு ஒரு பெரிய ஷாக். அது திறக்கவும் பயமாக இருக்கிறது. அந்த நியூ டெஸ்டமென்ட் திறக்கவும் பயமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நியூ டெஸ்டமென்ட், கிடியோன் நியூ டெஸ்டமென்ட்டில் அது முதல் அந்த வசனம் எல்லா மொழிகளிலேயுமே போட்டிருப்பார்கள். அதை பஞ்சாபியில் படிக்கலாம் என்று சொல்லி பஞ்சாபியில் பார்த்தா அதே வார்த்தை, ஒருவனும் கெட்டு போகாமல், ஒருவனும் கெட்டு போகாமல், ஒருவனும் கெட்டு போகாமல். அது அவரை தொட்டதினாலே அவருக்கு ஒரு பெரிய மாறுதல். டாக்டர் வந்து சோதித்தால் கேன்சரை காணோம். எந்த ஊழியக்காரனும் ஜெபிக்கவில்லை. இந்த வசனத்தை திறந்த அந்த நேரத்தில் என் ஆண்டவருடைய அன்பு அவரை தொட்டதினால, அவர் சுகமானதினால, சில நாட்களுக்குள் வெளியே போகும்போது அங்கே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவ நர்ஸ் அவரை பார்த்து கேட்ட, சர்தாஜி ரொம்ப சந்தோஷமாக போகிறீங்க, சுகமாயிட்டேன்னுட்டு, என்ன நடந்தது, எங்கள் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு நடக்கலைன்னு எனக்கு தெரியும். அவர் சொன்னார், ஓன் ட்ரீட்மெண்ட்டில் இதெல்லாம் நடக்காது, உங்கள் அறையில் வைத்திருந்தீங்களே இந்த புதிய ஏற்பாடு இதை செய்துமானா. என்னை கேட்கிற அருமையானவர்களே, அந்த நர்ஸ் சிஸ்டரும் அவங்களும் என்னை பார்த்தாங்க. அவங்க சாட்சி சொன்னாங்க, பிரதர் இந்த வசனத்துக்கு இன்னும் வல்லமை இருக்குதையா, இந்த வசனத்துக்கு வல்லமை இருக்குதையா, இந்த வசனம் ஊரெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அந்நியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மதமென்று இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் இது தொட்டுத்தானாகும் என்று நான் தைரியமாக சொல்லுவேன். ஆனால் பவுல் சொல்வது போல, நீ போகாவிடில் யார் போவார், இப்போது இல்லாவிடில் எப்போ, இருள் சூழ்ந்த இந்த காலத்தில் நீ போகாவிடில் யார் போவார். நல்ல கவனிங்க. சிலருடைய உள்ளத்தில் நான் அந்த வார்த்தையை சொல்லும்போது பளீரென்று ஒரு சின்ன தொட்டுதலை தேவன் உனக்குள்ளே உண்டாக்கி இருக்கிறார் அல்லவா. தம்பி உன்னத்தான், என் தங்கச்சி உன்னத்தான். தேவன் உன்னை இருக்கிற இடத்தில் மாத்திரமல்ல, அவர் காட்டுகிற இடத்திற்கு போவதற்கும் நான் ஆயத்தம் என்று சொல்லி நான் எல்லாரையும் பீகாருக்கு கூப்பிடவில்லை. நான் தேவனுக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்களை தேடி இந்த மைதானத்தில் வந்திருக்கிறார். என்னுடைய வார்த்தையை அவமதிக்கிறவர்கள் மத்தியில் அல்ல,
என் வார்த்தையை அந்நிய காரியமாக எண்ணுகிறவர்கள் மாத்திரம் மத்தியில் அல்ல, என் வார்த்தையை தங்களுடைய உயிரிலும் மேலாக நேசித்து அதை இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு உனக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உன் மூலம் அவருடைய வல்லமை நீர்வீழ்ச்சியை போல பாய்ந்தோடுகிறது. இந்த பகுதியில் மாத்திரமல்ல, இந்த பகுதியிலிருந்து எழும்புவர்கள் இந்த தேசத்திலையும் காணப்படுவதற்கு ஏதுவாக தந்த 3 நாள் கூட்டங்களை தேவன் வைத்திருக்கிறபடினால நீ சொல்லுவீர் என்றால், நீ சொல்லுவா என்றால், ஆண்டவரே இதோ என்னை தருகிறேன், இதோ என்னை தருகிறேன். அநேக காரியங்களை குறித்து பேச வேண்டும் என்று வாஞ்சித்தேன். ஆனால் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை இந்த சாட்சிகளையும் கொடுத்தால்தான் உங்களுக்குள்ள ஒரு உயிர் உண்டாகும் என்று சொல்லி சில சாட்சிகளை மாத்திரம் பகிர்ந்து கொண்டேன். வடக்கே தன்னுடைய பிள்ளைகளை கொல்ல கொடுத்த ஒரு தாய், ஒரே வாரத்தில் கணவனும் 2 பிள்ளைகளும் கொடுத்த அந்த சகோதரி வந்து சொன்ன அந்த காரியம் தான் எனக்கு ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன் என்கிற பாட்டை எழுத வைத்தது. யாருடைய கண்களையும் போய் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமாரே, இந்த திருவசனத்தை பிடித்து சுடரை போல பிரகாசிக்கிறதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் என்னை எங்கே அனுப்பினாலும் நான் போவதற்கு ஆயத்தம். என்னுடைய கீழ்ப்பிடிதல் அவருக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்கிறவர்கள் மாத்திரம், யாரும் கண்ணு திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கைகளை உயர்த்தி காண்பிப்பீர்கள் என்றால் இந்த திருவசனமாகிய பட்டயத்தை உறங்க பிடித்து, இது யுத்த நாள் என்கிறதுனால நான் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம். மறுபடியும் சொல்கிறேன், இது எளிதான ஒரு ஒப்புக் கொடுத்தல் அல்ல. இதற்கு ஒரு பெரிய விலைக்கிரயம் செலுத்த நேரிடலாம். தேவன் உன்மூல வல்லமை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பாத்திரமாக உன்னை அழைக்கிறதை மாத்திரம் நீ கேட்டிருப்பாயனால், கையை உயர்த்தினவர்கள் தயவு செய்து எழுந்து முன்னால் வந்தால், நம் ஆண்டவரோடு கூட சில நேரங்களில் ஜெபிக்க போகிறேன். சகோதரர்கள் வரலாம் அந்த பக்கத்தில், சகோதரிகள் வரலாம் இந்த பக்கத்தில். உன்னை தொட்டிருக்கிறார் தம்பி. You are not an ordinary person. You are going to bring hallelujah. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்கு கூறி அறிவிக்கிறதற்கும் அது முழுவதுமாக நிறைவேறுவதற்கும் முன்னதாகும் தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு. ஹல்லேலூயா. வாருங்கள், யாரும் மற்றவர்கள் அவர்களை பார்க்க வேண்டாம். உனக்குள்ளே ஒரு தூண்டுதல், ஆண்டவருடைய கையிலே பட்டயமாக, ஆண்டவருடைய கைகளிலே ஒரு அஸ்திராயுதமாக, ஆண்டவருடைய கைகளிலே ஒரு பெரிய வார் போல அந்த உச்சத்துக்கு புறப்படுகிறவர்களை தேவன் எனக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்கிற தைரியத்தில் ஆண்டவருடைய கிருபை இந்த மைதானத்திலே அசைவாடுகிறதையும், நீ போக விடில் யார் போவார், இப்போதில்லா வீடில் எப்போ, நீ போக விடில் யார் போவார், இப்போதில்லா வீடில் எப்போ, கணக்கு கேட்பார் என்ன செய்வாய், கணக்கு கேட்பார் என்ன செய்வாய், கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு, கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு, விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பாவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற ஓடி வருவாயே இன்றே, பாரி மகிழ்வாயே அன்றே, ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே, விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பாவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற, விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பாவைகளை நாடு, நித்திய ஜீவன்